ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நான் மஞ்சள் தேய்ச்சி குளித்தேன் பார்த்தீங்களா? கையெல்லாம் மஞ்சளாக இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தான் இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கேன். இனிமேல் தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேற்று அக்காவுக்கு வந்து நான் கிஃப்ட்டு பண்ணதுக்கு வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. நாங்கள் சொன்னதுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கணும். இது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் அக்காவுக்கு வாங்கி கொடுக்கறதுனால, அதனால் வாங்கி கொடுத்தேன். நான் ரொம்ப பேச விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அம்மா வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, அங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்கோம். அக்கா வந்து என்னத்தையும் தேடுறாங்க, என்ன தேடுறாங்கன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன நைட்டில் வந்து சாப்பாடு வடிக்கிற குண்டா வந்து சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, சமைச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அடுப்புக்குள்ளே ஊந்துடுது. அது ரொம்ப குட்டியாக இருக்குதுன்றதுனால. நேற்று வந்து இவங்க வந்திருந்தாங்கன்றதுனால நான் அக்காவை கூப்பிட்டு, அக்கா வாங்க ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து வாங்கலாம் வாங்க நைட்டில் சமைக்கிறதுக்காக. என்கிட்ட இருக்குது, ஆனால் அது ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்குதா, அதனால் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டா. அப்புறம் அக்கா வந்தாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்குறாங்களோ வாங்கலையோ வந்து நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த இட்லி குண்டா வந்து 900 ரூபாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டேன், அன்னிக்கிட்ட 900 சொன்னாங்க. அப்பா செம்ம ரேட்டு அப்படின்னேன் நான். எங்களுக்கு சாப்பாட்டு குண்டா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு எந்த மாதிரி சைஸு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் அடுப்பு மேலே வச்சு பார்த்து, அக்கா தான் வச்சு பார்த்தாங்க. அடுப்பு மேலே வச்சு பார்த்து இந்த குண்டா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த குண்டா வந்து நான் வாங்கினேன். இந்த குண்டானுடைய ரேட்டு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குண்டான் தான் வாங்கினேன். இதனுடைய ரேட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அன்னி கொடுத்தாங்க, அவங்க வாங்கலை, நான் கம்மி பண்ண சொன்னேன். அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கொண்டு போய் இருந்தாங்கன்னா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். என்ன வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நான் வந்து சாமி கும்பிட்டது உங்களுக்கு தெரியாது. உடனே அப்புறம் கமெண்ட்டில் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, பாருங்கள் அவங்க எவ்வளோ பக்தியாக இருக்காங்க, நீங்கள் இல்லை அப்படின்றதையும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அதையும் நானும் செஞ்சுட்டு வந்து தான் வீடியோ எடுப்பேன். இதை நான் சாப்பாடு வச்சுட்டேன். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் விறகுலாம் வைக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரிசி கழுவி வச்சுட்டேன் நான். ஏன்னா அந்த அடுப்பு பற்றுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப தலைவலியாக வந்துடும். அங்கே பாருங்கள், அக்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மா இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது மூங்கில் இலைலாம் இருக்குல்ல, அதை வச்சு தாங்க இன்றைக்கி நான் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விறகெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அரிசியை கொட்டிட்டேன். இங்கே வந்து அரிசி கழுவுற பாத்திரம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓட்டியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி எல்லாமே அதுலேயே போயிடும் நம்ம கழுவும் போது. ஏன்னா சுண்ணாம்பு போடுறோம்ல, அரிசி வந்து சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்கக்கூடாதுன்றதுனால எங்களுடைய 4 ட்ரம்முலையுமே நாங்கள் சுண்ணாம்பு கலந்து தான் வந்து அரிசிக்கு வைப்போம். இப்போ வந்து குழம்புக்கு என்ன காய்கறி வெட்டுறேன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மிக்சிங் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா மீன் மேக்கரு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அதுக்கப்புறம் அது குடமிளகா, கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு மிக்சிங் குழம்பு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்படி உட்காந்து காய் கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து சப்பளங்கள் போட்டு நான் காய் கட் பண்ணுறேன். அக்கா எப்படி உட்காந்து இருக்காங்க பாருங்கள். ஏன்னா மணி 11 ஆகிடுச்சா, அம்மா காலைல பொரி சாப்பிட்டாங்களா, அதனால் பசிக்கணும், கடன்னு சமைக்கிறோம். சமைக்கும்போது இதை எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். வந்து வானலில் ஒன்றுமே இல்லைங்க, அலசி வச்சுருக்க காயை வந்து இன்னும் வானலில் கொட்டிடலாம். இது வந்து ஒரு அரை வேக்காடாக வேகட்டும். மஞ்சள் தூளுங்க, உப்பு,
மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் அரை வைக்காடாக நல்லா வேகட்டும். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, இப்போது வேகட்டும். இதில் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஜீரகம், அது ஐயோ அது பேர் வரமாட்டேங்குது, இஞ்சி, இது 5 போட்டிருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வேலையை பாருங்கள், என்ன ஆக்கி வச்சுருக்கேன்ட்டு வச்சுட்டு இங்கே உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு இருக்குங்க. வேகட்டும். இந்த பக்கம் நம்ம மசாலா அரைச்சிருந்தாச்சு. மசாலா என்ன அரைச்சிருக்கோம் அப்படின்றது பேஸ்ட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிக்ஸ் மசாலா. मसाला ଆଉ ଟିକେ ପକେଇବ। ହବ ଆଉ ଟିକେ। என்னால் செஞ்சுக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஹெல்ப்புக்கு அக்காவை கூப்பிட்டுட்டேன். இந்த அளவுக்கு வரணுங்க. வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. पानी देखो दीदी। கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வேண்டியதாங்க. ரெடி. அக்கா வந்து பேகு தைக்கிறத வந்து உங்களுக்கு அன்றைக்கி அந்த வீடியோவில் காமிக்க முடியல, நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது தனித்தனியாக வரும், ஒரு பெரிய சாக்கு பை மாதிரி வரும். அதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி அதில் இந்த பிடிக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைன் வந்து கரெக்டாக வச்சு 2 பக்கத்துக்கும் வச்சு அதுக்கப்புறம் தான் அதை தைக்க முடியும். அதை தான் இப்போ நான் வந்து அக்கா தைக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பை தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு பை தைக்கிறதுக்கு. பழகிட்டால் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது அக்காவுக்கு இப்போ போக போக அக்கா, அண்ணா, மாமா எல்லாருமே பை தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முதற்கொண்டு யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து உட்காந்து அந்த நேரத்துக்கு பை தைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து அண்ணா வந்து இங்கே ஆல்ரெடி தச்சு எடுத்து கட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, 12 பீஸாக வச்சு கட்டி எடுத்து வைக்க வேண்டியதுதான். அக்கா சருன்னு எல்லாத்தையுமே வெட்டி போட்டாங்க. இங்கே பாருங்கள், அண்ணா வந்து இந்த மாதிரி 12 பீஸாக அப்பா எண்ணி கொடுத்தாங்க. அண்ணா அழகாக ரொம்ப டைட்டாக வந்து கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு கவுண்டிங்க்கு வந்து அப்படியே கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க எண்ணி தான் கொடுப்பாங்க, எத்தனை போரா அப்படின்றத எண்ணி கொடுத்தாங்கன்னா எத்தனை வரும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் பட் இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து கோணி வந்து கிழிஞ்சிருந்தால் கொண்டா வந்து அதை வந்து கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ரிட்டன் கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்டேயே. இங்கே பார்த்திங்களா, இதை வந்து இந்த சைடில் வந்து புடி பக்கத்துலலாம் தைச்சிக்கிட்டு வராங்க. ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் தான் இது ஒரு பையாகவே மாறும். அது வரைக்கும் இது ஒரு கோணி பையாக தான் இருக்கும்.
இந்த கோணியை 2ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் இதை தைக்கிறதுக்கு தான் இந்த போராவே. இந்த வேலையை தான் அக்கா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம், அண்ணாவும் அக்காவும் தான் பாவம். நாங்களாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் உட்காந்து தைக்கிறோம். அண்ணாவும் அக்காவும் தான் இந்த வேலையே முழுசாக வந்து அக்காவுக்கு ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷினில் உட்காந்து தைப்பாங்க. அண்ணா வந்து முன்னாடி இருக்கிற அந்த இதுவை தைச்சி கொடுப்பாங்க. அண்ணி வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறத வந்து அண்ணி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. 2 பக்கமும் ஜாயின் பண்ணுறது, 2 ஓரத்தில் வந்து தைக்கிறது எல்லாமே அண்ணி செய்வாங்க. நீட்டாக இருக்கிறத மட்டும் தைச்சி கொடுத்துருவார் அண்ணா. நீட்டாக இருக்கிறதும் தைக்கிறது கஷ்டம், இதுவுமே தைக்கிறது கஷ்டம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் உட்காந்து தைக்கும்போது இப்படி அப்படி கோணையாக போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தைக்க அது பழகிடுச்சு. எவ்வளோ அழகாக தைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த சைட்லேயும் தைச்சி முடிச்சிட்டாங்கன்னா இந்த பையை வந்து நம்ம உல்ட்டாவாக திருப்பி அதை கரெக்டாக லைனாக மடித்து எடுத்து அங்கே ஒன்று ஒன்றா அடுக்கி எடுத்து வச்சு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ஃபினிஷாக எடுத்து பார்த்திங்களா? ஒரு கஷ்டப்பட்டால் தான் ஒரு பொருள் நமக்கு வந்து அது அழகாக கிடைக்குமே. இதை கஷ்டப்பட்டதுனால தான் அன்றைக்கி வந்து இந்த பையா இவ்வளோ ரெடியாக இருக்குது. நம்மளாம் அசால்ட்டாக ஒரு பையை வாங்குகிறோம், போடுறோம், கொள்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது நம்ம செய்யும்போது தான் தெரியும். பார்த்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து காலையில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அம்மா அண்ணா வந்து மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்களுடைய தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க. அண்ணி அக்கா காமிப்பாங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஊரில் கிடைக்கிற அரைக்கீரை பார்த்தீங்களா? பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது. கடைஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். இது நான் எங்கள் அம்மா கிட்டே நேற்று தான் நான் வந்து அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த கீரை இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த கீரை இருந்தால் நல்லா இருக்கணும். இந்த கீரை ஒரு நாளைக்கு கடைஞ்சி நான் வீட்டில் கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கீரை தான். ஆனால் பட் இந்த கீரை வந்து ரொம்ப கசக்கும். ஆனால் தீதி பித்தானா இந்த கீரை வந்து கசக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா முருங்கைக்காய். இன்னும் நம்ம மரத்தில் வந்து முருங்கைக்காய் வரல. பார்த்திங்களா எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்ட்டு. முருங்கைக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய். இது எல்லாமே வீட்டில் விளைஞ்ச காய்ங்க. அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால அவங்க அம்மா வீட்டிலேருந்து இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கோஸு. இப்போ வந்து அண்ணி வந்து அடுத்தது வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்கேருந்து அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். बस କହିବ ଦିଦି କ'ଣ କ'ଣ ଅଛି? ହାଏ ଫ୍ରେଣ୍ଡସ୍, ମା ଯାଇଥିଲେ ତାଙ୍କ ବାପ ଘରକୁ, ମାମୁଁ ଘରୁ ଯାଇଥିଲେ, ଆଣିଛନ୍ତି ଶାଗ। ଇଏ ହେଉଛି କୁଶିଳା ଶାଗ, ଇଏ ହେଉଛି ବିଲାତି, ଇଏ ହେଉଛି ବନ୍ଧାକୋବି, ଇଏ ହେଉଛି ବାଇଗଣ, ଇଏ ହେଉଛି ବାରଣାସୀ ନାଡ଼ି, ଇଏ ହେଉଛି பித்தாமா. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஈவினிங்காக நான் அம்மா வந்து வெளில உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய இவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார் தயிர் கேட்குறதுக்காக வந்திருந்தாங்க. அம்மா போயிட்டு தயிர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இந்த கூலிங் டைமில் வந்து ஒரு மாதிரி அந்த வெயிலுக்கு பக்கத்தில் உட்காரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பார்த்திங்களா 2 பேரும் ஒருத்தங்க 2 பேரும் எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏர் ஓட்டி இருந்தோம் இல்லைங்க, தொடர்ந்து அந்த ஏர் ஓட்டினதுலேருந்து மழை தாங்க இங்கே. அதனாலேயே வந்து இன்னும் பாத்தி கட்டி விதை போடாமல் இருக்காங்க. விதை இதுக்கு மேலே தான் போடுவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் வெய்ய காஞ்சதுனா தான் அந்த மண்ணை வந்து நம்ம பாத்தி கட்டி நடுவில் பாத்தி கட்ட முடியும். அப்போ என்ன போடுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாமா பை தைக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் எடுத்தது மாமாக்கே தெரியாது. நான் படிக்கட்டு மேலே உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோன் நோண்டுற மாதிரி அவங்க ஃபோனையும் என் ஃபோனையும் கையில் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே நான் வந்து என்ன பண்ணேன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
அவங்க பார்க்கவே இல்லை. அப்போ கூட நான் வீடியோ எடுக்கிறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து அரியும் கௌசல்யாவும் படிக்கிறாங்க. அரி வந்து என்ன படிக்கிறான்னா ஒடியாவில் வந்து நம்ம தமிழில் வந்து ஆக்காய்க்கு படிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒடியாவில் வந்து ஆக்காய்க்கு தான் படிக்கிறான். இவ்வளோ தான் இந்த வீடியோ. எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.